யாழ்ப்பாணத்தில் பனைமட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இளம் யுவதியொருவர். இவரை கொலை செய்தது வேறு யாருமல்ல, இவருடைய சொந்த தாய் மாமனே இவ்வாறு கொலை செய்திருக்கின்ற சம்பவம் தற்போது பெரும் சோகத்தையும் அதே நேரம் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஒரு நபரின் மூலமாக பெண் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் அரசாங்க உத்தியோகத்தர் அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை முயற்சிக்கு சென்றிருக்கின்ற சம்பவமும், அதேபோல் அவருடைய 11 வயதுடைய மகள் கர்ப்பமாகி இருக்கின்ற சம்பவமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த செய்தி என்பதை தாண்டி நமது மக்களுக்கான மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு சார்ந்த செய்திதான். இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இதனை கடந்து செல்லாமல் முடிந்தளவு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய சமூகத்துக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துமில்லை. அதேபோன்று எங்களுடைய காணொளிகளை தொடர்ந்தேச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்தும் தாயகத்தில் இடம்பெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் படியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி நான் இந்த சுருக்க குறிப்பில் ஏற்கனவே 2 மிக முக்கியமான செய்தி நிலைமைகள் தொடர்பாக கூறியிருந்தேன். அதில் முதலாவது விடயமாக நாம் பார்க்க வேண்டிய விடயம், இந்த பெண் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அவர் நூலிழையில் உயிர் தப்பியிருக்கிறார், அதே போல் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு சந்தோஷமான விடயமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி தற்போது நமது சமூகத்திற்கு அவசியமான ஒரு விடயம், விழிப்புணர்வு சார்ந்து. இந்த குடும்பத்தில் தாய், தகப்பன், அதே போல 2 பெண் பிள்ளைகள், அதே போல அந்த தாயார் பெண் அரசாங்க ஊழியர் என்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலைமையில் கடந்த 2-3 வருடங்களாக இவர்கள், அதாவது கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்வதாகத்தான் கூறப்படுகின்றது. இதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த மனைவியினுடைய தம்பியார் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். அதன் போது அவருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டதன் காரணமாக இந்த மனைவி அவருடைய அந்த தம்பிக்கு தன்னிடமிருந்த நகைகள், பணம் என்பவற்றை அவருக்கு உதவியாக வழங்கியிருக்கிறார். இவர் இவ்வாறு உதவியாக வழங்கியிருக்கக்கூடிய இந்த பணமோ நகை தொடர்பிலான விடயங்கள் இந்த கணவனுக்கு எந்த விடயங்களையும் இவர் அறிவிக்கவில்லை. இதன் காரணமாக ஏற்பட்ட மனஸ்தாபம், அதே போல தொடர்ச்சியான வாக்குவாதங்கள், முரண்பாடு காரணமாக ஏற்பட்ட விரிசலினால் இவர்களுடைய குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 2 தொடக்கம் 3 வருடங்களாக இவர்கள் பிரிந்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இந்த நிலைமையில் இந்த மனைவிக்கு, இந்த அரசாங்க உத்தியோகத்தர் என்பதாக கூறப்படுகின்ற இந்த மனைவிக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக அவருடைய முன்னை நாள் நண்பர் ஒருவர், பாடசாலை காலத்து நண்பர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது, அவரினுடைய தொடர்பு இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக கிடைக்கப்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் இவர்களுடைய நட்பு இதன் மூலமாக மீண்டும் வளர்ந்ததன் காரணமாக குறித்த நபர் சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திற்கு வந்து இவர்களுடைய வீட்டுக்கு சென்று இவர்களோடு மிகவும் நெருங்கி பழகியதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தன்னுடைய நண்பி எனப்படுகின்ற இந்த பெண்ணோடு நெருங்கி பழகியது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணினுடைய 2 மகள்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் 11 வயதுடைய பிள்ளைகள், மாணவிகள் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இந்த நிலைமையில் அவர்களுடனும் இவர் நெருங்கி பழகி இவர்களை இங்கிருந்து வெளிநாட்டுக்கு, அதாவது சுவிஸ் நாட்டுக்கு அழைத்து செல்வதாக ஆசை காட்டி இவர்களுடன் மிகவும் நெருக்கமான முறையில் பழகியதாகத்தான் குறிப்பிடப்படுகின்றது. நெருக்கத்தின் காரணமாக அந்த 11 வயது மகளான அந்த மாணவியுடன் ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக அந்த மாணவி கருத்தரித்திருக்கிறார். பின்னர் இந்த விடயம் தாய்க்கு உடனடியாக தெரிந்த நிலைமையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தனியார் வைத்தியசாலைக்கு ஒன்றுக்கு கூட்டிச் சென்று அங்கே அந்த மாணவியினுடைய கற்பத்தை கலைத்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலைமையில் இந்த விடயம் இவ்வாறு இருக்க சிறிது நாட்களின் பின்னர் ஏதோ ஒரு வகையில் அவருடைய கணவருக்கு இந்த விடயம் தெரிய வருகின்றது. அதாவது தன்னுடைய அந்த மகள் இவ்வாறு கருவுற்றிருந்த விடயமும், அதே போல் அவருடைய கலைக்கப்பட்டிருந்த விடயம் தொடர்பில் தகப்பனுக்கு இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. பின்னர் தகப்பன் மனைவியுடன் இந்த விடயம் தொடர்பில் மீண்டும் வாதிட்டிருக்கிறார். அது தொடர்பில் சண்டைகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் பின்னராகத்தான் அவருடைய கேள்விகளுக்கோ அவருடைய சண்டைகளுக்கோ இவர் பதிலளிக்க முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் இவ்வாறாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். இதன் பின்னர் தான் தெரிய வந்திருந்தது, குறித்த அந்த தந்தை மனைவியுடன் இருந்து பிரிந்து சென்றாலும் இவர் தனது பிள்ளைகளுடன்
தொடர்ந்தும் அவர் உரையாடி கொண்டிருந்தோ தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார் என்பதுதான் தெரிய வந்திருக்கின்றது. எனவே இந்த நிலைமையில்தான் கணவருடைய கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது, அவர் எவ்வாறு சமாளிப்பது என்பது தெரியாமல் விரக்தியில் இவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்திருந்த நிலைமையில்தான் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் தற்போது அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்பது மற்றொரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த விடயம் ஒரு செய்தி என்பதை தாண்டி எமது சமூகத்திற்கு தேவையான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கின்றது. என்னென்று சொல்லி சொன்னால், அதிகமான எமது சமூகத்தில் இந்த மக்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுடனான இந்த தொடர்புகள் பின்னை நாளில் அது சீரற்ற ஒரு கள்ள தொடர்பாக மாறி பல கொலை சம்பவங்கள், அதே போல குடும்ப பிரிவுகள், இவ்வாறாக இளவயது கற்பம் என்பதாக பல விடயங்கள் நமது சமூகங்களில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு பெற்றோர், அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் ஒதுங்கி இருங்கள் அல்லது இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் விழிப்புடன் இருங்கள். ஏனெனில் அற்ப சுகங்களுக்காக, அற்ப சந்தோஷங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் தொலைத்து விடாதீர்கள். அதே போல உங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் தொலைத்து விடாதீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான என்னுடைய எச்சரிக்கையும் அதே நேரம் விழிப்புணர்வு பதிவும். அதே போல் இந்த விடயம் இவ்வாறு இருக்க மற்றொரு முக்கியமான செய்தியும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், 24 வயதுடைய ஒரு யுவதி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற சம்பவம் தான் தற்போது யாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணம் கோப்பாய் இருவாலை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய ஒரு யுவதி ஒருவர் அவருடைய சொந்த தாய் மாமனால் பனைமட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற சம்பவம் தான் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி தொடர்பில் பார்க்கின்ற போது இந்த 24 வயது யுவதி தாய் தந்தை இல்லாதவர் என்பதாக கூறப்படுகின்றது. அதன்படி தன்னுடைய தாயினுடைய தம்பியான இந்த மாமாவுடனும் அதே போல தன்னுடைய சகோதரியுடனும் தான் இவர் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். பின்னராக இந்த பெண்ணை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். அங்கே இருந்து படிப்பதற்கு, தன்னுடைய நடவடிக்கையை பார்ப்பதற்கு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அங்கிருந்து அவர் தப்பி ஓடி மீண்டும் இங்கே, அதாவது அக்காவினுடைய இந்த வீட்டுக்கு வந்து மீண்டும் இருந்ததாக கூறப்படுகின்றது. கடந்த 9ஆம் தேதி இவர் வீட்டில் இருந்த கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் பெறுமதியிலான பணத்தை வீட்டிலிருந்து களவாக எடுத்துச் சென்று வெளியே சென்று அங்கே ஒரு தொலைபேசி, புதிதாக ஒரு தொலைபேசியை வாங்கி வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலைமையில் அந்த தொலைபேசியை வாங்கி வந்ததன் பின்னராக இவர் தொலைபேசி மூலமாக பல நண்பர்களுடன், ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் என்பதாக பல நண்பர்களுடன் உரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இவருடைய தாய் மாமனுக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலைமையில் கோபமடைந்த தாய் மாமன் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இவருடைய அந்த தொலைபேசி இலக்கத்தை, அந்த பெண்ணினுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து இவர் ஒரு ஆண் போன்றதாக ஒரு ஃபேக் ஐடி மூலமாகவோ அல்லது வேறொரு தொலைபேசி இலக்கத்தின் மூலமாகவோ உரையாடி இவரை ஒரு இடத்துக்கு வேற சொல்லுமாறு அழைத்திருக்கிறார். உடனே இவரும் அந்த இடத்துக்கு சென்றதாகத்தான் கூறப்படுகின்றது. குறித்த இடத்துக்கு சென்று உடனடியாக அந்த யுவதியை அங்கிருந்து அழைத்து வீட்டுக்கு வந்து இந்த கோபத்தினால், அதாவது இவர் இவ்வாறான ஒரு பிழையான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறார், இவரை திருத்த வேண்டும் என்கின்ற முனைப்போடு எல்லை மீறிய ஒரு கோபத்தால் இவர் அந்த பச்சை மட்டையால் அந்த பெண்ணை கொடூரமாக தாக்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அந்த பெண் ஆஸ்துமா நோயினால் மூச்செடுக்க சிரமம் என்று இறந்ததாகத்தான் ஆரம்பத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்த பரிசோதனைகளின் பின்னராக அவருடைய உடம்பில் அநேகமான தழும்புகள், காயங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையினால் தான் தாய் மாமன் இவ்வாறு தாக்கினார் என்கின்ற அந்த உண்மை சம்பவம் வெளிவந்திருந்தது. இதேவேளை குறித்த அந்த பெண்மணி இவ்வாறு தாய் மாமனால் தாக்கப்பட்டு வீட்டில் இயலாத நிலைமையில் இருந்தபோது உடனடியாக அவசர ஆம்புலன்ஸ் சேவைக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அவரை பரிசோதித்து பார்த்த வேளையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் என்ற சம்பவமும் வெளியாகியிருந்தது. அதன் பின்னர் தான் இவ்வாறாக பிரேத பரிசோதனைகளில் வந்ததன் பின்னர் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செய்திகள் அதிகம் சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்த செய்தி. அதே நேரம் அதில் சேகரித்த விடயங்களை வைத்துத்தான் நான் தற்போது உங்களிடம் இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலைமையில் இது ஒரு செய்தி என்பதை தாண்டி நிச்சயமாக இதுவும் ஒரு விழிப்புணர்வுக்கான பகுதிதான். ஏனென்று சொல்லி சொன்னால், இவ்வாறாக இந்த தொலைபேசிகள், சமூக ஊடகங்கள் வாயிலாக நமது இளம் சமூகம் பல தவறான வழிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த போதைப் பொருள் பாவனை போன்ற விடயங்களாலும் தவறான வழிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பில் பெற்றோர், வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் நிச்சயமாக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்து கொள்ளுங்கள். இவ்வாறான சம்பவங்கள், இவ்வாறான பிரச்சனைகள் உங்களுடைய வீடுகளிலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவ்வளவு நாட்களாக நாங்கள் இந்தியாவில் நடக்கின்றது அல்லது வெளிநாடுகளில் நடக்கின்றது என்று பார்த்து கொண்டிருந்தோம். தற்போது எங்களுடைய பகுதியிலேயே இது சர்வசாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளை எமது வீடுகளிலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனாலேயே இந்த விடயத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது உங்களுடைய உறவினர்களையோ திருத்துகின்ற போதும் ஆக்ரோஷமாக கோபமான முடிவுகளில் இவ்வாறான செயற்பாடுகளில் முறங்கி விடாதீர்கள்.
அந்த தாய்மாமன் நல்ல ஒரு எண்ணத்துடன் அவரை திருத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டும் அவருடைய எல்லையற்ற கோபம் காரணமாக இவ்வாறு ஆக்சிடெண்டாக அந்த உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் தற்போது அவருடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் என்பது கேள்விக்குறியாகி இருக்கின்றது. சிறை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதாக மாறியிருக்கின்றது. அதே போல சிறிய ஒரு தவறுக்காக திருத்தப்பட வேண்டிய இடத்தில் அந்த பெண்ணினுடைய உயிரும் பறிபோயிருக்கின்றது என்பது மிக துக்கமான ஒரு செய்தி. எனவே இந்த விடயம் தொடர்பில் கவனமாகவும் விழிப்புடனும் இருந்து கொள்ளுங்கள். அதே போல இந்த செய்தி நிச்சயமாக நமது சமூகத்திற்கு தேவையான செய்தி. பிடித்திருந்தால் இந்த விடயத்தை உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல இது போன்ற தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.